வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். புது வருடம் நியூ இயர் 2025 பிறந்து நிஃப்டி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1% மேலே ஏறி ஒரு சைக்கலாஜிக்கல் மார்க் 24,000க்கு மேலே போன வாரம் முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2 வாரங்களாக சந்தைகள் ஒரு ஸ்ட்ராங் ராலியோட முடிவடைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்க முடியுதுன்னு சொல்லலாம். மெயினாக போன வாரத்தில் மார்க்கெட்டினுடைய இம்பேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ராங்காக வந்திருக்கக்கூடிய டிசம்பர் ஆட்டோமொபைல் சேல்ஸ் டேட்டா, தென் ஒரு வரக்கூடிய கார்ப்பரேட் குவார்டர்லி அப்டேட்ஸ் அது ரொம்பவும் என்கரேஜிங்காக வந்து கொண்டிருக்கிறது. ஸோ மேலும் ஆப்டிமிசம் அஹெட் ஆஃப் பட்ஜெட்னு சொல்லலாம். ஸோ பட்ஜெட்டில் நிறைய ஒரு ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டாக இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால அதுவும் சேர்ந்து சந்தைகளில் ஒரு ஒரு மொமெண்டத்தை கிரியேட் பண்ணியிருக்கிறது என்று சொல்லலாம். ஸோ போன வாரத்தில் நிஃப்டி பார்த்தோம்னா ஒரு 192 புள்ளிகள் அதிகரித்து க்ளோஸ்ட் அபவ் 24,005 முடிவடைந்திருக்கிறது. 2 வாரத்தில் நிஃப்டி ஏறி இருப்பது மொத்தம் 1.5% ஏறி இருக்குங்க. ஸோ இந்த போன வாரத்தில் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெட்டர் மொமெண்டம் ஏறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆட்டோமொபைல் இண்டெக்ஸ் பார்த்தோம்னா போன வாரம் 4% ஏறி இருக்கு. ஸோ இந்த ஏற்றம் தான் சந்தைகளை லிஃப்ட் பண்ணுவதற்கு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமாக இருந்தது என்று சொல்லலாம். அதுபோல எஃப்எம்சிஜி இண்டெக்ஸும் ஒரு 2.4% ஏறி இருக்கு. மெயினாக ரூரல் டிமாண்ட்ல குரோத் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ்ல ரிசல்ட்ஸையும் வைத்து அதற்கு தகுந்தாப்புல அதுலேயும் ஏறினதுன்னு சொல்லலாம். அதுபோல நிஃப்டி எனர்ஜி இண்டெக்ஸும் ஒரு 2.4% ஏறி இருக்கு. குரூடும் கண்டினியூஸாக ஏறிக்கொண்டே இருப்பதும் ஒரு காரணம் என்று சொல்லலாம். நம்மளுடைய எவர்கிரீன் துறை என்று சொல்லக்கூடிய ஃபார்மா அதுவும் பெட்டரா இருந்ததுன்னு சொல்லலாம். மேலும் எஃப்ஐ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 9,259 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு 7,562 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட்ல வாங்கியிருக்காங்க. மேலும் ஃபாரெக்ஸ்ல பார்த்தோம்னாக்க டவுன் பை மோர் தென் 4 பில்லியன் 240 பில்லியன்ல முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ எல்லோருக்குமே வரும் வாரம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி விஷயங்களை கையாள வேண்டும் என்பதை பற்றி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். வரும் வாரம் பார்த்தோம்னா மெயினா ஃபோக்கஸ் ஆன் டிசிஎஸ் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அது வர இருக்கிறது. ஏன்னா அவங்களுடைய ஃபியூச்சர் கைடன்ஸ் இது எல்லாவற்றையும் வைத்து இந்த ஐடி துறையில ஒரு மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுடைய ஆக்டிவிட்டி அவங்க என்ன மாதிரி பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது, ஏன்னா ஜனவரி 1 அன்னைக்கு ஏவா வித்தாங்க, ஆனால் 2-3ல அவங்களுடைய வித்தது குறைஞ்சதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால வரும் வாரம் அந்த ஆக்டிவிட்டி என்னங்கிறது இருக்கு. அதே மாதிரி யூஎஸ்லேருந்து அந்த செக்யூரிட்டி அட்வைசரி கவுன்சில் வராங்க, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி. இந்தியாவில் 2 நாள் மீட்டிங் இருக்கு. ஸோ அதில் வரக்கூடிய அவுட்கம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துலேயுமே எஃப்ஐஐ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் சரி, நம்மளோட டாரிஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டெசிஷன் ஆகட்டும் சரி, மற்ற வழிமுறைகளுக்கெல்லாமும் அது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். 6-7 இருக்கு. ஸோ அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். மேலும் யூஎஸ்னுடைய பேரோல் டேட்டா அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். டொமஸ்டிக்காக பார்த்தோம்னா ஜிடிபி அண்ட் ஐஐபி டேட்டா இருக்கு. அதுபோல் ஜப்பான், சைனா அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட்லேயும் இந்த ஐஐபி டேட்டாஸ் இருக்கு, ஜிடிபி டேட்டா இருக்கு. மேலும் நம்மளுடைய ஆனுவல் ஜிடிபி ஆஃப் 2024-25 பார்த்தீங்கன்னா அது ஜனவரி 7ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் இந்தியாவுடைய பங்கு சந்தையை பொறுத்தவரை மற்றும் எக்கானமியை பொறுத்தவரை என்று சொல்லலாம். ஸோ இவையெல்லாம் அதாவது என்ன சொல்றது, ஒரு ஜாம் பேக்கடு டேட்டா வீக் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். மேலும் நம்மளுடைய பிசினஸ் ஃப்ரெண்ட்லி அட்மின்ல பார்க்கும் பொழுது ஒரு க்ளோஸ் மானிட்டரா நம்ம எதை பார்க்கணும்னாக்க, இப்போ ட்ரம்ப் இன்னும் பதவியா இருக்க 2 வாரங்கள் இருக்கு. ஸோ அதனால அதுவும் ஒரு முக்கிய காரணியாக சந்தைகளுக்கு அடுத்த 2 வாரங்களுக்கு இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். துறைகளை பொறுத்தவரை பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெயினாக ஃபோக்கஸ் ஆன் பிக் மொமெண்டம், ஏன்னா ரிசல்ட்ஸ் பிளஸ் ஃபியூச்சர் உங்களுடைய கைடன்ஸ். இரண்டாவது எஃப்எம்சிஜி
ரூரல் டிமாண்ட் நல்ல இருக்கு. ஸோ வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்ஸும் அது தகுந்த மாதிரி ஒரு பெட்டர் ஒரு வழிமுறைகளை காண்பித்து கொடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆட்டோமொபைல் ரேலி போன வாரமே பார்த்தோம். இந்த வாரமும் கண்டினியூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஃபார்மா ஸ்டாக்ஸ் மெயினாக வந்து யூஎஸ் எஃப்டிஏ அப்ரூவல்ஸ் நிறைய வந்திருக்கு. அது மாதிரி பெனிஃபிட் ஆஃப் யூஎஸ்டி ஐஎன்ஆர்னுடைய டாலர் பிரைஸ் இன்க்ரீஸ் அதுவும் வந்து அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கக்கூடும். ஸோ அதனால் அந்த துறையும் மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் சிமெண்ட், அதாவது எக்ஸ்பெக்டிங் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் மோர் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதும் சிமெண்ட் பிரைசஸ் வந்து அதிகரிக்க போகிறாங்க. அந்த ரெண்டு விஷயத்தினால சிமெண்ட் செக்டார்லையும் மொமெண்டம் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் ஆஸ் யூஷுவல் டிஃபென்ஸ் செக்டார் கெட்டிங் மோர் ஆர்டர்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் த ஃபாரின் கண்ட்ரிஸ். ஸோ அதனால் அந்த துறையும் நன்கு இருக்கக்கூடும். பிஎஸ்யூ பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ஒரு இம்ப்ரெசிவ் பேங்கிங் அப்டேட்ஸ் வந்து போன வாரம் ஃபுல்லாக வந்தது. லைக் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு, பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அதனால் பிஎஸ்யூ பேங்க்ஸ்லையும் இந்த வாரத்தில் மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் வர வாரத்தில் 7 ஐபிஓ உள்ள வருது, 6 ஐபிஓ லிஸ்ட் ஆகுதுங்க. ஸோ ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம சந்தைகளில் வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ அதனால் அதற்கு தகுந்தாற்போல் எது நல்லது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலில் உள்ளவங்களுக்கு. ஸோ நீங்கள் அதில் வந்து முதலீடு செய்து ஒரு ஷார்ட் டேர்முக்கோ ஒரு மீடியம் டேர்முக்கோ அதை நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணலாம். மேலும் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா நாம் இப்போ பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னாக்க ஒரு லெவல் ஆஃப் மூவ்மெண்ட் வந்து கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் த ஈவெண்ட்ஸ், ஜாம் பேக்டு ஈவெண்ட்ஸ் ஆன் கம்மிங் வீக். அதாவது நம்மளுடைய வருடத்தினுடைய 2வது வாரத்திலே நிஃப்டி பார்த்தோம்னு வச்சுங்களேன் 24,144 அப்படிங்கிற ஒரு புள்ளிகளை தாண்டி கடந்து சென்றதுனாக்க அதிலிருந்து 24,226.70 மற்றும் 24,394.45 என்ற புள்ளிகள் வரை மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சப்போர்ட்னு பார்த்தோம்னாக்க 23,825 அப்படிங்கிற லெவலில் சப்போர்ட்டாக எடுக்கக்கூடும். ஸோ சந்தைகளில் வந்து அடுத்த வாரமும் வாலட்டிலிட்டி மிகுந்து காணப்படும். அதனால வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஏன் இந்த விஷயத்தை நாம் சொல்ல வேண்டும் என்றால், மார்க்கெட் வாலட்டிலிட்டி வந்து இருக்கும் பொழுது 2 பக்கமும் நடக்குது இல்லை, அப்போ வந்து அதற்கு தகுந்தாற் போல் நாம் வந்து அந்த ட்ரேடை எடுக்கணும். ஸோ அதனால இது ரெண்டுமே, அதாவது ஒரு கன்ஃபார்ம்டா ஒரு மேலே வாங்கி விற்பதற்கு எதுவாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னும் ஃபர்தரா மார்க்கெட் வந்து சொல்லலை. மார்க்கெட் என்ன சொல்றதோ அதுதான் என்னால் சொல்ல முடியும். ஆஸ் பர் த இன்புட்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது வாலட்டிலிட்டி கண்டினியூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். நண்பர்களே, அதுபோல நம்மளுடைய வெப்சைட் angiras.com நிறைய நியூஸ் லெட்டர்ஸும் நிறைய விஷயங்கள் வந்து அது உள்ள கொண்டு வர போகிறோம். இந்த நியூஸ் லெட்டரில் செக்டார் துறைகளை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்க போகிறது. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடும். அதுமாரி நம்மளுடைய ஷார்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்க போன வாரம் ஆட்டோமொபைல் செக்டாரை பற்றி பேசணும், எஃப்எம்சிஜியை பற்றி பேசணும். ஸோ அதெல்லாம் பாருங்கள், இப்போ வந்து ஒரு பெட்டர் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்தில் எப்படி இருக்கும் என்ன இது அப்படின்னு. ஸோ வரும் வாரத்தில் நெஸ்லே ஸ்டாக் வந்து ஒரு பெட்டர் மொமெண்டம் இருக்கக்கூடும். வாங்கி விற்பதற்கு நன்கு இருக்கும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக். நன்றி, வணக்கம்.